வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் சுபீர். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்டிபிசி எக்ஸாம் NDPC நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து NDPC எக்ஸாமுக்கு என்ன புக்கு ஃபாலோ பண்ணலாம் சார், நீங்கள் என்ன புக்கு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சில ஸ்டூடெண்ட் RPF அதேமாதிரி குரூப் டி ALPக்கெலாம் என்ன புக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதற்கான ஒரு வீடியோ தான் இது. ஓகேவா, என்ன புக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு, ரயில்வேக்கு குறிப்பாக நான் என்ன புக்கு ஃபாலோ பண்ணுறேன் அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே ஃபீல்டில் ரயில்வே காம்படிட்டிவ் எக்ஸாமில் எனக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, அப்போ நான் அதுக்கப்புறம் நான் இந்த புக்கை சொன்னேன்னா நீங்கள் இந்த புக்கை கொஞ்சம் சீரியஸாக எடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஃபஸ்ட்டு நான் 2018 ஃபெப்ரவரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதே இயரில் நடந்த ALP எக்ஸாம், அதுக்கப்புறம் RPF எக்ஸாம் கிளியர் பண்ணி கால் லெட்டர் ரெண்டுக்கும் வந்துச்சு. இப்போது ALPயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதேமாரி JEE CBT 1 கிளியர் ஆச்சுது. CBT 2 எழுத போகலை. எழுத போயிருந்தாலும் கண்டிப்பாக கிளியர் ஆகியிருக்காது. ட்ரைனிங் அப்போ இருந்துச்சு. CBT 2 JEE CBT 2 எழுத போனாலும் எதுக்கு கிளியர் ஆகிருக்காது அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் டெக்னிக்கல் நான் அந்தளவு ஸ்ட்ராங்கில் ப்ரிப்பேரும் பண்ணலை. ஓகேவா, அதேமாதிரி 2019 நடந்த NDPC எக்ஸாமில் CBT 1 CBT 2 கிளியரு. 2019 NDPC, ஆனால் அது 2022 நடந்துச்சு. CBT 1 CBT 2 கிளியரு. இதில் சைக்காலஜி SM ஸ்டேஷன் மாஸ்டர் சைக்காலஜியில் ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகேவா, அதே இதில் நடந்த இப்போ ரீசெண்டாக நடந்த JEE CBT 1 கிளியர், CBT 2 கிளியர் ஆகலை டெக்னிக்கல். ஓகேவா, அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக நடந்த NDPC கிராஜுவேட் லெவலில் CBT 1 கிளியர், CBT 2 கிளியர். CBT 2 எழுதியிருக்கிறேன், இன்னும் ஆன்சர் கீ மட்டும்தான் வந்திருக்கு, இன்னும் ரிசல்ட் வரல. ஓகேவா, அதேமாதிரி அண்டர் கிராஜுவேட் லெவலும் CBT 1 எழுதியிருக்கு, CBT 1 ஆன்சர் கீ வந்திருக்கு, ரிசல்ட் வரல இன்னும். ஓகேவா, ஆனால் CBT 2 கிராஜுவேட் லெவலில் CBT 1 ரிசல்ட் CBT 2 எக்ஸாம் எழுதியிருக்கிறேன். 81 கரெக்டுன்னு நினைக்கிறேன். 81 கரெக்டு, 7 இன்கரெக்ட், 78.6 அந்த மாதிரி மார்க் வந்திருக்கு. ஃபைனல் ஸ்டேஜுக்கு கிளியர் ஆகுமாங்கிறது டவுட்டில் இருக்குது. ஓகேவா, அப்போது இதிலிருந்து எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன புக் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கக்கூடியதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரிக்கு அரிஹந்த் புக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, அரிஹந்த் புக்கு, ஹிஸ்ட்ரிக்கு அரிஹந்த் புக்கு. அரிஹந்த் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு இருக்கும், அந்த புக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே இதில் தான். ஓகேவா, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அரிஹந்த் புக்கு தான். பாருங்கள், இதெல்லாம் என்ன எழுதி வச்சுருக்கிறது என்ன அப்படிங்கிறது டெஸ்ட்டு போடும்போது கேட்கக்கூடிய, அதேமாரி ஆன்லைன் டெஸ்ட்டும் மார்க் டெஸ்ட்டும் சரி, இல்லை நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் வரக்கூடிய அந்த மெயின்ஸில் வரக்கூடிய அந்த டெஸ்ட்லேயும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சின்னதாக முக்கியமானது இதில் நோட் பண்ணி வச்சுருப்பேன். அரிஹந்தில் தான் ஃபுல் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அரிஹந்த் தான். மொத்தமே எவ்வளோ பேஜ் இருக்கும் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா, ஒரே நிமிஷம், பேஜ் நம்பர் 30 பேஜ் தான் இருக்கும். 37 பேஜ் இருக்குது. ஓகேவா, இவ்வளோ தான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி மிடிவல் ஹிஸ்ட்ரியில் ஸ்டார்டிங் ராஜ்புட் இதில் தான் படிச்சிருக்கிறேன். ஓகேவா, மிடிவல் ஹிஸ்ட்ரி ராஜ்புட் இதில் தான் படித்தேன். அதேமாதிரி டெல்லி சுல்தானேட் ஒரு நிமிஷம், டெல்லி சுல்தானேட் லூசனில் படித்தேன். நீங்கள் தயவு செய்து ஒரு நோட்டு பெண்ணோட உட்காருங்க. ஓகேவா, சும்மா கேட்டுட்டு போயிடாதீங்க. மறுபடி உங்களுக்கு இது கேட்டது பாதி மறந்துடும். ஓகேவா, என்னென்ன புக்கு எந்தெந்த டாபிக் எதில் படித்தேங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் என்னோட ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இந்த இதில் இது படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கற்றுக்கிட்டு ரொம்ப டைம் இந்த புக் படிக்கலாமா இது படிக்கலாமா அப்படின்லாம் யோசித்து லாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணது. ஓகேவா, அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகிடுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. ஓகேவா, அப்போ கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணணும். சும்மா வீடியோ பார்க்குறது டைம் வேஸ்ட். அப்போது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அரிஹந்த் புக்கு. மாடர்ன் ஹிஸ்ட்ரி மிடிவெல்லில் ராஜ்புட்லாம் ரொம்ப டீப்பாக நீங்கள் நிறைய புக்கு ஃபாலோ பண்ணி அதில் ரொம்ப டைம் போட தேவையில்லை. ஏன்னா அதில் என்ன கேட்பாங்கன்னா, ராஜ்புட் கிங்டம் அதோட கேபிட்டல் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா, அதோட ஃபவுண்டர் யார், இப்போ பவர் ஆஃப் மால்வா அதோட கேபிட்டல் என்ன, உஜ்ஜாயின், அதோட ஃபவுண்டர் யார், ஸ்ரீஹர்ஷா, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதே மாதிரி முக்கியமான சில ராஜ்புட் ரூலர்ஸு, ஜெய்சந்த்,
பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் முகமது கோரிக்கும் நடந்த வார். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தெராயின் வார் 1 1191, 1192 ரெண்டாவது வார். அதே மாதிரி பிருத்திவிராஜ் சவுகானோட புக்கு, வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய ஒரு புக்கு, அந்த புக்கு இந்த மாதிரி தான் இந்த ராஜ்புட்டில் கேட்பாங்க. ஓகேவா? இது ராஜ்புட் வந்து நீங்கள் அரியன் புக்கு பார்த்தா போதும். அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானேட்டோட முன்னாடி அரபு கான்கஸ்ட் ஆஃப் சிந்து அப்படின்னு இருக்கும். இதில் வந்து முகமது கஜ்னி, அதே மாதிரி முகமது கோரியை பற்றி இருக்கும். அது நீங்கள் அரியன் புக்கில் பார்த்துக்கோங்க. அது லூசன் புக்கில் கிளியராக இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானேட் வந்து நான் ஃபுல்லாகவே லூசன் புக்கில் தான் படித்தேன். லூசன் புக்கில், ஆமாம், டெல்லி சுல்தானேட் ஃபுல்லாக லூசன் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. டெல்லி சுல்தானேட் லூசன் புக்கு நல்லாயிருக்கும். ஒரே நிமிஷம். இங்கே பாருங்கள், லூசன் புக்கில் டெல்லி சுல்தானேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் கிளியராக நிறைய இருக்குது, நிறையா இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் வந்து இந்த டெல்லி சுல்தானேட்குள்ளே லூசன் புக்கில் நல்லா இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜ்புட் பார்த்தோம் அப்படின்னா அது அரியன் புக்கில் நல்லா இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, ஒரு டாப்பிக்கை நோட் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் விஜயநகர கிங்டம் வந்து விஜயநகர பேரரசு நான் வந்து இதில் தான் பார்த்தேன், அரியன் புக்கில் தான் படித்தேன். நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி இதில் படித்ததுனால அரியன் புக்கில் படித்தேன். லூசன் புக்கு அதுக்கப்புறம் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் லூசன் புக்கில் படிக்கிறீங்கன்னா லூசன் புக்கிலே பார்த்துக்கோங்க. நான் வந்து அரியன் புக்கில் தான் விஜயநகர கிங்டமும் அதுக்கப்புறம் பாமினி கிங்டமும் இதில் தான் படித்தேன். இந்த பாமினி கிங்டத்தில் வந்து ஜஸ்ட் முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கோல்கும்பாசி எந்த ரூலர் கட்டுனா அந்த மாதிரி முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப டீப்பாக இதில் இருந்து கொஸ்டின் கேட்குறதுல யார் ஃபவுண்ட் பண்ண பாமினி கிங்டம்? ஹாசன் கங்கு, GANGU. ஓகேவா? இந்த மாதிரி பாமினி கிங்டமும் அரியன் புக்கில் படித்தேன். நோட் பண்ணிக்கோங்க, பாமினி கிங்டம் அரியன் புக்கு. அதுக்கப்புறம் ஃபேமஸ் சூஃபி மூமெண்ட் அப்படின்னு இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பக்தி மூமெண்ட், இது வந்து நம்ம வந்து படிக்காமல் விட்டுருவோம். டெல்லி சுல்தானேட்டும் படித்து முகல்ஸும் படிச்சுட்டு இதை விட்டுருவோம். இது பக்தி மூமெண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் நான் வந்து அரியன் புக்கில் தான் படித்தேன். இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த முகல் எம்பையர் நான் ஃபுல்லாகவே அரியன் புக்கில் தான் படித்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த முகல்ஸ் வந்து ஒரு படிக்கும்போது எந்தெந்த புக்ஸு, இப்போ டுசுகி பாபரி, இது யாரை பற்றினது? பாபரை பற்றினதுன்னா அந்த நேமில் இருக்குது, அதை நம்ம பார்த்து ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இது எந்த லாங்குவேஜ் அப்படின்னு கேட்பாங்க. டுசுகி பாபரி துருக்கிஷ் லாங்குவேஜ், டிடி துருக்கிஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்ஸு ஒருத்தங்களை பற்றின புக்ஸு, அதேமாரி அவங்க எங்கே அடக்கம் பண்ணாங்க, அதேமாரி அவங்களோட முக்கியமான வார்ஸ் என்ன, அவங்க இது பில்டு பண்ண மோனுமெண்ட்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து இதில் இருந்து கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி இந்த அக்பரோட அவையில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த அறிஞர்கள், அவங்கள பற்றி 9 பேர் இருப்பாங்க. இதெல்லாமே வந்து நான் இந்த அரியன் புக்கில் தான் படித்தேன். ஓகேவா? ஷாஜகான், நீங்கள் ஒரு புக் எடுத்தீங்கன்னா அந்த புக்கையே நம்பி அதிலேயே நல்லா படிங்க. ஒரு டாபிக் இதில் படிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதில் தான் படிக்கணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் படித்து இன்னொரு புக்கில் கொஞ்சம் படித்து அப்படி படிக்கக்கூடாது. இதில் படிச்சுட்டு அதேமாதிரி மார்க் டெஸ்ட் போடும்போது முக்கியமானது ஏதாவது இதில் இருந்து கேட்காதது ஏதாவது இருக்குன்னா அது அப்படியே அது சைடுலேயே நோட் பண்ணிக்கணும். அதுக்கு இன்னொரு நோட்டு போட்டு நோட் பண்ணக்கூடாது. சைட்லேயே நோட் பண்ணிங்கன்னா நீங்கள் மறுபடியும் படிக்கும்போது இது அப்படி ரிவிஷன் பண்ணிட்டே வரலாம். பாருங்கள் நான் எவ்வளோ நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத. அப்போது டெல்லி சுல்தானேட் ஃபுல்லாகவே டெல்லி சுல்தானேட் வந்து லூசன் புக்கு. ஃபஸ்ட்டு அரியன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து அந்தளவுக்கு கண்டென்ட் இல்லை, அதனால் லூசன் புக் டெல்லி சுல்தானேட். முகல்ஸ் ஃபுல்லாகவே அரியன் தான். அதுக்கப்புறம் மராத்தா, அதுவும் அரியன் புக்கில் தான் பார்த்தேன். நான் லூசன் புக்கில் அது பார்க்கல. நீங்கள் லூசன் புக்கில் நல்லா இருக்குன்னா அது மராத்தா வந்து அதில் பார்த்துக்கோங்க. ஷெர்ஷா சூரி, ஆப்கான் கிங்டம், ஷெர்ஷா சூரி வந்து இதில் லூசனில் தான் பார்த்தேன். ஓகேவா? இல்லை லூசன் கிடையாது, சாரி, அரியனில் மராத்தா. அதுக்கப்புறம் அவ்வளோதான். நமக்கு மராத்தா பார்த்துட்டோம் அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக, மிடிவல் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ், எப்போ அவங்க எங்கெங்கே ஒரு கம்பெனியை நிறுவுனாங்க அப்படிங்கிறது வந்து அரியனை விட லூசனில் நல்லா இருக்குது. நான் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் படித்தேன். ஓகேவா? சில விஷயங்கள் லூசனில் இருக்கிறத விட அரியனில் நல்லா இருந்துச்சு. ரெண்டையுமே கம்பைன் பண்ணி படித்தேன். ஆனால் மேக்ஸிமம் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் நீங்கள் ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லூசன்டே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆமாம், லூசனில் அரியனை விட கொஞ்சம் கண்டென்ட் நல்லா இருக்குது. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வந்து ஒருத்தங்களை ஒரு இது வின் பண்ணது. அதேமாரி இண்டிபெண்ட் ஸ்டேட்ஸில் இப்போ ஹைதராபாத், மைசூர், அவாத், அதேமாரி பெங்கால், இது வந்து அரியனில் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. அதை விட ஆனால்
இதில் நல்லாயிருக்கு, அரிஹந்தில் நல்லாயிருக்கு லூசண்டை விட. ஓகேவா? அதில் வேறு ஒரே ஒரு நிமிஷம். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பவர், இதில் வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த லூசன் புக்கில் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பவர்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே அந்த டாப்பிக்கும் இருக்குது, அவங்க பண்ண ஒரு வார். அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த இனிஷியல் இது வந்து 2 புக்கையும் வந்து கொஞ்சம் கம்பைன் பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் லூசண்டே பார்த்துக்கோங்க. ஓகேவா? சில கண்டென்ட் வந்து இதில் நல்லாயிருக்கு, சிலது வந்து இதில் நல்லாயிருக்கு, ஒரே டாப்பிக்குள்ளே. நான் இது ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் லூசன் புக்கு எடுத்தேன். அப்போது இதில் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியனில் இந்த கர்நாடிக் வார், மைசூர் வார், இது எல்லாமே 2 புக்லேயுமே இருக்குது, 2மே நல்லா இருக்குது. அதேமாரி இந்த ஆங்கிலோ மராத்தா வார், அதேமாரி ஆங்கிலோ பர்மீஸ் வார், இது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறது வந்து அரிஹந்தில் நல்லா இருக்குது. அதேமாரி இந்த 10 சிக் குரு, இது வந்து லூசண்டை விட அரிஹந்தில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 10 சிக் குரு அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது பார்த்துக்கணும். அதே மாதிரி ரெவென்யூ சிஸ்டம், இந்த இவங்களோட செட்டில்மெண்ட்டு ஃபஸ்ட் எப்படி இதானாங்க, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு, அதேமாதிரி ரியோத்வாரி செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட இருந்து வரியை உருவுறதுக்கு, காசை பிடுங்கிறதுக்கு அவங்க கொண்டு வந்த ஒரு சிஸ்டம். அது வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். அது யார் கொண்டு வந்தா? ரியாத்வாரி செட்டில்மெண்ட். அது எப்போ வந்துச்சு, யார் கொண்டு வந்தா? இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இதுலேயும் இருக்குது. ஆனால் அரியன் புக்கில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகேவா? செட்டில்மெண்ட் வந்து லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம், அதான் லேண்ட் ரெவென்யூ சிஸ்டத்தில் வரியை பிடுங்கிறது மட்டும் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரியோத்வாரி செட்டில்மெண்ட், அதேமாதிரி மகள்வாரி செட்டில்மெண்ட், இது வந்து அரியன் புக்கில் நல்லா இருக்குது. அதே மாதிரி ரிவால்ட் 1857 ரிவால்ட் வந்து நான் வந்து லூசன் புக்கில் தான் படித்தேன். 1857 ரிவால்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து லூசன் புக்கில் நல்லா இருக்குது. பாருங்கள், லூசன் புக்கில் நல்லா இருக்குது. அதில் சில பாயிண்ட்லாம் நானாக நோட் பண்ணி வச்சது லூசன் புக்கில் நல்லா இருக்குது ரிவால்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து நான் அரியன் புக்கில் ஃபஸ்ட்டு படித்தேன். ஆனால் அதில் அந்தளவு கண்டென்ட் இல்லை, ஃபுல்லாகவே இதில் தான் படித்தேன், லூசனில் தான் படிச்சிருக்கிறேன். லூசன் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது இந்த இது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஃப்ரீடம் மாடரேட் பேஸு, இது எல்லாமே லூசன் புக்கில் ரொம்ப நல்லா இருக்குது. 1887 to 1885 to 1905 அது வரைக்கும் என்னென்ன ஃப்ரீடம் எந்தெந்த விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் கேட்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாயிண்ட்டாக இதில் லூசன் புக்கில் நல்லா கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி முடிஞ்சால் அரியந்தில் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டென்ட் வந்து அரியந்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது போதும் ஏன்ஷியன்ட்டுக்கு. ஓகேவா? இது லூசனில் வந்து நிறையா ரொம்ப கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிக்கு. நான் ஃபுல்லாகவே அரியந்த் தான் படித்தேன் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிக்கு. மிடிவலுக்கு 2டைம் கம்பைன் பண்ணி படித்தேன். மாடர்ன் வந்து ஃபுல்லாகவே அரியந்த லூசனில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இது இந்தியன் ரிவல்யூஷனரி ஆர்கனைசேஷன், இதெல்லாம் வந்து லூசன் அரியந்தில் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இதில் இருந்தால் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க. அதேமாதிரி இந்தியன் ரிவல்யூஷனரி ஆர்கனைசேஷனில் வந்து அப்ராடில் நடந்தது என்ன, அதேமாதிரி ரிவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் அவங்க பண்ண புரட்சிகரமாக அவங்க பண்ணதுன்னா என்னது, வெள்ளைக்காரங்களை போட்டு தள்ளினது, அது என்னென்ன, யாரை கொன்னாங்க. அதேமாதிரி இந்த காந்தியன் இராவில் வந்து காந்தியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் தான் நல்லா இருக்குது. லூசன் புக்கே பார்த்துக்கோங்க மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு. நான் அரியந்து தான் ஃபஸ்ட்டு படித்தேன், ஆனால் படிச்சுட்டு அதுலேருந்து நிறைய கொஸ்டின் வரல. ஓகேவா? ஆனால் லூசன் புக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குது. இதெல்லாம் என்னென்னா நான் நோட் பண்ணது, கிளாஸ் அட்டன் பண்ணது. கிளாஸ் எதில் அட்டன் பண்ணேன், மாடர்ன் ஹிஸ்ட்ரி. இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, மாடர்ன் ஹிஸ்ட்ரி இந்த சுதந்திர போராட்டம் அந்த ஃபுல்லாகவே சுரேஷ் அகாடமியோட கனின்னு ஒரு சார் இருக்கிறாரு, அவரோட வீடியோ இருக்குது. சுரேஷ் அகாடமி மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போடுங்க, அதிலே வந்துடும். அதை பார்த்து நோட்ஸ் எழுதுனது தான் இது எல்லாமே. ஓகேவா? இது எல்லாமே அதை பார்த்தது தான். அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கதையாக கேட்டிங்கன்னா, கேட்டுட்டு நோட்ஸ் எழுதலாம் கூட, அதை கதையாக கேட்டுட்டு நோட்ஸ் எழுதலாம் கூட பரவாயில்ல. அது என்னென்ன அப்படிங்கிறது கதையாக கேட்டுட்டு நீங்கள் இதை படிக்கும்போதே உங்களுக்கு கிளியராக புரியும். இல்லைனா இதை படிக்கும்போது ஒரு டாபிக் புரியலைன்னா அந்த இதை வந்து கரெக்டாக அந்த இதில் போயிட்டு அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி இருக்கும், அதில் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு தேவையானது, இப்போது சைமன் கமிஷன் என்னென்னு புரியலை அப்படின்னா அந்த சைமன் கமிஷன் மட்டும் அதில் போய் பாருங்கள். அப்படி இருந்தால் கூட ஓகே தான். அது ரொம்ப நல்லாயிருக்கு. சுரேஷ் அகாடமியோட கனி சார் அப்படிங்கிறது அந்த இதில் நல்லா நடத்தியிருக்கிறார் அவர். அதை பார்த்து நோட்ஸ் எடுத்தது தான் இது எல்லாமே. அப்போது ஹிஸ்ட்ரி இவ்வளோதான் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே அரியந்த் லூசன் 2 புக்கு. அதுக்கப்புறம் இது பயாலஜி. ஓகேவா? பயாலஜி ஃபுல்லாக அரியந்த் புக்கு மட்டும்தான் படித்தேன். பயாலஜியில்
பயாலஜியில் பெருசானா என்னென்னா ஒரு டிசீஸ், எந்த டிசீஸ் எதனால் வருது, இப்போ பாக்டீரியா டிசீஸ் என்னென்ன, அது எதனால் வருது, இந்த மாதிரி. அதேமாரி வைட்டமின் ஏ வைட்டமின் பி அதை கண்டுபிடிச்சவங்க யார், அதோட டிஃபிஷியன்சியானால் என்ன நோய் வரும், அந்த மாதிரி. வைரல் டிசீஸ், பாக்டீரியா டிசீஸ், புரோட்டோசோவா டிசீஸ். அதேமாதிரி நம்மளோட பயாலஜிக்கல் சிஸ்டம், இப்போது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இது எல்லாமே அரியன் புக்கில் தான் படித்தேன். பயாலஜி இதிலேருந்து படித்தேன். ஹிஸ்ட்ரி, இந்த ஃபிசிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு நம்மளோட சேனல்லே வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நம்மளோட ஸ்கோரிசி அகாடமி அப்படிங்கக்கூடிய ஆப் இருக்குது, ஸ்கோரிசி அகாடமி. அந்த ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் நான் உங்களுக்கு என்ன நடத்தியிருக்கணும் அதுதான் நான் வந்து ஃபிசிக்ஸ் படித்தேன். கெமிஸ்ட்ரியும் அதில் நடத்தியிருக்கிறது தான் படித்தேன். ஆனால் கெமிஸ்ட்ரியில் வந்து இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்குற மாதிரி இருக்குது, ஓகேவா. ஆனால் ஃபிசிக்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து அதுலேருந்து படித்ததுலேருந்து என்னால் நிறைய கொஸ்டின் போட முடியுது. 90% வந்து கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு நடத்தினேன், உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுதான் அவ்வளோதான் நான் படிச்சிருக்கிறேன். அதுலேருந்து என்னால் நல்லா அட்டன் பண்ண முடியுது. ஆனால் கெமிஸ்ட்ரியில் எனக்கு அந்தளவு அட்டன் பண்ண முடியலை. நான் வந்து சும்மா நான் வந்து எல்லாம் நான் நடத்தினதுலேருந்து வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சும்மா உங்களை சொல்லி இது பண்ணக்கூடாது. ரியாலிட்டி சொல்லணும். ரியாலிட்டி என்னென்னா நான் நடத்தினதுலேருந்து எனக்கு அந்தளவுக்கு அட்டன் பண்ண முடியலை, ஓகேவா. ஃப்யூச்சரில் நான் வந்து இன்னும் அந்த கோர்ஸை வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னால் அதுலேருந்து ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் ஓகே நான் நடத்தினது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதிலே தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் மெட்டீரியல் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. கிளாஸும் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் நடத்திருக்கிறேன். ஃபிசிக்ஸு ஏதோ ஒன்று, கெமிஸ்ட்ரியாக ஃபிசிக்ஸான்னு தெரியல, அதில் வந்து இங்கிலீஷில் மட்டும் மெட்டீரியல் இருக்கும், ஏதோ ஒன்றில். இன்னொன்றில் வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நடத்துனது வந்து ஃபிசிக்ஸ்னு நினைக்கிறேன், ஃபிசிக்ஸ் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நடத்தும்போது சொல்கிறது வந்து எல்லாமே கண்டென்ட் வந்து நான் தமிழ்லேயும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மெட்டீரியல் வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஃபிசிக்ஸு நான் அதில் நடத்தினதுலேருந்தே நான் என்னால் நல்லா அட்டன் பண்ண முடியுது. கெமிஸ்ட்ரி ஓரளவு அட்டன் பண்ண முடியுது, ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியுதுன்னு சொல்ல முடியலை. அதேமாரி பயாலஜிக்கு வந்து இந்த அரியன் புக்கு மட்டும்தான். நோட் பண்ணிகிட்டே வாங்க என்னென்ன டாபிக் என்னென்ன அப்படிங்கிறது. அப்போது சயின்ஸ் முடிஞ்சிட்டு, ஹிஸ்ட்ரி முடிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் பாலிட்டி ரொம்ப 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 முக்கியம். பாலிட்டிக்கு என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பாலிட்டிக்கு இந்த எக்ஸாம் பண்டிட் அப்படிங்கக்கூடிய ஆன்லைனில் இருக்கும், ஓகேவா. நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். எக்ஸாம் பண்டிட்டோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடியது தான் அப்படி லைட்டாக அது வாசித்து விட்டேன். ஆனால் இது இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அரியன் லூசன் இருக்குன்னா அதுவே போதும், ஓகேவா. இதில் என்ன நல்லா இருந்தது அப்படின்னா இந்த சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இது எல்லாமே மற்ற அரியன் லூசன்லேயும் இருக்குது. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா அதுவே ஓகே. நான் இதில் படிச்சிருந்தேன், ஓகேவா. ஹிஸ்ட்ரியில் அந்த பாலிட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிள். இது நான் எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னா கிரண் ஒன்லைனர் ஜென்ரல் நாலேஜ் இதிலேருந்து இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிள் நான் இதிலேருந்து படித்தேன். இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிள் ஃபுல்லாகவே கிரண் எழுதிக்கோங்க. கிரண் ஒன்லைனர் அப்ரோச் ஜென்ரல் நாலேஜ் இதில் இருந்தால் எடுத்தேன். இது வந்து ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. பாலிட்டி மட்டும் இருக்காது, ஹிஸ்ட்ரி இருக்கும், சயின்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு பெரிய புக்கு. நான் வந்து டெலகிராமில் இந்த புக்கை டவுன்லோட் பண்ணி இந்த பாலிட்டி மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன், ஓகேவா. இதில் எல்லா ஆர்டிக்கிளும் இருக்குது. நீங்கள் எல்லா ஆர்டிக்கிளையும் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. முக்கியமான ஆர்டிக்கிள் படிச்சுக்கோங்க, ஓகேவா. கிரண் ஒன்லைனர் ஜென்ரல் நாலேஜ் இதில் இருந்து தான் பாலிட்டியோட இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிள். இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட் எதில் அப்படின்னா பைஜு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் IAS அப்படிங்கக்கூடியது இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் நெட்டில் அடித்தாலே உங்களுக்கு இந்த பைஜூவில் இருக்கக்கூடியது வரும். பைஜு கடையை சேர்த்திட்டு எல்லாமே மூடிட்டு போயிட்டாங்க. ரொம்ப லாஸ் ஆகிட்டு அப்படின்னா அவங்க ஃபுல்லாக லாஸில் போயிட்டாங்க. இப்போ கிளாஸ் கிடையாது. ஆனால் இந்த PDF வந்து ரொம்ப நல்லா இருக்குது பைஜுவோடது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் அதில் ரீசெண்டாக இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணலை, ஓகேவா. இல்லை 106 வரைக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. 106வது அமெண்ட்மெண்ட் வரைக்கும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. 2023 வரைக்குமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக அப்போ வந்து கவர் பண்ணிட்டாங்க. இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க பைஜூவில். அப்போ இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிள், இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் படித்தாலே நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து போட முடியும். அதேமாதிரி ப்ரீஆம்பிள் வந்து நான் எக்ஸாம் பண்டிட்டில் அந்த ப்ரீஆம்பிள் அந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸாம் பண்டிட்டில் படித்தா நீங்கள் எக்ஸாம் பண்டிட் டவுன்லோட் பண்ணலாம்னு பரவாயில்ல, அது ஓகே, அதை விட்டுருங்க. இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள் கிரண் புக்கு, இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் வந்து IAS பைஜுவோட IAS. அதுக்கப்புறம் பாலிட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலிட்டியோட ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீஆம்பிள், அதே மாதிரி பாலிட்டியில்
அதுக்கு முன்னாடி பாலிட்டி வர்றதுக்கு முன்னாடி, நம்ம கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடி பிரிட்டிஷோட ஒரு ரூல் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. அது என்ன, சேட்டர் ஆக்ட் 1 என்ன, சேட்டர் ஆக்ட், அதேமாரி ரெகுலேஷன் ஆக்ட்டு, இது எல்லாமே நான் இந்த லூசன் புக்கில் படித்தேன். அது வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருங்க. ஒரு 3 பேஜ் தான் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. அந்த 3 பேஜ் பிரிட்டிஷு வர்றதுக்கு முன்னாடி அவங்க இல்லை, நம்ம கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கொண்டு வந்த சட்டங்கள், அதுக்கப்புறம் ப்ரீஆம்பிள், அதேமாரி ஒரு கான்ஸ்டியூஷனில் நம்ம ஒரு இது வேறு நாட்டிலேருந்து எடுத்திருப்போம். அது படிச்சுக்கோங்க இந்த லூசன் புக்கில், இல்லைனா அரியன் புக்கில் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட்டு நான் சொன்ன பிடிஎஃப்பில் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பாலிட்டியிலேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு என்னது, இது ஜாகிரஃபி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அடிக்கடி. ஜாகிரஃபி பாருங்கள், இவ்வளோதான் ஜாகிரஃபிக்கு நான் வச்சுருக்கிற புக்கு. என்சிஆர்டியோட 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள புக்கை படித்தாலே உங்களுக்கு ஜாகிரஃபிலேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு அட்டன் பண்ண முடியும். அதேமாரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் கிடச்சிடும். 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள புக்கு. இதில் இந்த 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள புக்கில் சில இது வந்து இப்போது நம்மளோட பிளான்ஸை பற்றி, பிளான்ஸ் கிடையாது, பிளானட்டை பற்றி, கோள்களை பற்றி இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக இல்லை. அது வந்து இப்போது எர்த்தோட சிஸ்டர், ட்வின் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ அது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதேமாரி எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது என்ன, அதேமாரி ஒரு பிளானுக்கும் இப்போது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய பிளானட் என்ன, கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய பிளானட் என்ன, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இதில் கொஞ்சம் இல்லை. அது நீங்கள் வந்து அரிகந்தில் லூசன் புக்கில் அது பார்த்துக்கோங்க. அதேமாரி மற்ற எல்லாமே இப்போது இந்தியாவோட அமைப்பு, அதேமாரி ரிவர் எல்லாமே இதில் ரொம்ப நல்லாயிருக்கு. 6th to 10th. அதில் முக்கியமானது எந்த புக்கு அப்படின்னா 6th புக்கு, 9th புக்கு. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான, இப்போ எல்லா புக்கையும் படிக்க முடியலனா கூட இப்போ ரிவர் பார்த்துக்கோங்க. அதேமாரி இந்தியாவோட அமைப்பு, இப்போ இந்தியாவில் அதோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன, எந்தெந்த ரிவர் இருக்குது, அதேமாரி ரிவரை தாண்டி அதில் மொத்தம் ஒரு 6 நில அமைப்பாக 6ஆக பிரிச்சிருப்பாங்க. ஹிமாலயா, இண்டஸ் பிளெயின், கங்கா அந்த பிளெயின், அதுக்கப்புறம் தீபகற்பம், அதே மாதிரி கோஸ்டல் லைன், இந்த மாதிரி ஒரு 5 வகையாக பிரிச்சுப்பாங்க. பாலைவனம், இந்த மாதிரி 5 வகையாக பிரிச்சுப்பாங்க. அது எல்லாமே இந்த 9th புக்லேயும் 6th புக்லேயும் உங்களுக்கு நல்ல டீட்டெயில்ஸாக இருக்குது. 9th, 6th, 7th இது மட்டுமாவது பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுல் புக்கையும் படிக்கனாலும் முக்கியமான டாப்பிக்கு அது ஒன்றா பார்த்து இந்த புக்கில் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு கூட தேவையில்லை. இதில் படிக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் அரியந்த் லூசனை விட இதில் படிக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? அதேமாரி ரிவர் வந்து நான் லூசன் புக்கில் படித்தேன். இதில் அந்தளவு டீட்டெயிலாக இல்லை. ரிவர் மட்டும் நான் வந்து லூசன் புக்கில் படித்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஹிந்தி சேனலில் வந்து ரிவரை பற்றி படித்தேன், கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்க. நமக்கு அந்த டீட்டெயிலாக நான் பார்த்து ரொம்ப நோட்ஸ்லாம் எடுத்தேன். ஆனால் அது நமக்கு எக்ஸாமுக்கு போகும்போது அவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியாது. அது நமக்கு தேவையில்லை. அந்தளவுக்கு நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கு அந்தளவு தேவையில்லை. லூசன் புக்கு, ரிவரை பார்த்துக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த புக்கு 6th to 10th இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி புக்கை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுலேயும் முக்கியமான டாபிக் எல்லாம் படிக்க முடியலனாலும் முக்கியமானதையாவது பார்த்துட்டு போயிருங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. சில கொஸ்டின் நம்ம படிச்சிருப்போம், ஆனால் இது எங்கேருந்து கேட்குறாங்களா, இந்த லூசன் புக்கில் அரிகன் புக்கில் படிச்சிருப்போம், ஆனால் நமக்கு வந்து இந்த கொஸ்டின் அங்கே அட்டன் பண்ண முடியாது. சில கொஸ்டின்ஸ் எங்கேருந்து இப்படி அந்த டாபிக் படிச்சிருப்போம், ஆனால் அந்த கேட்குற கொஸ்டினை நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இது எப்படி கேட்குறாங்க, இது எந்த அளவு, எதுக்கு இந்த அளவு டீப்பாக இந்த ஒரு விஷயத்தை எடுத்து கேட்குறாங்க, இது எங்கேருந்து கேட்குறாங்க, இதெல்லாம் நம்ம எங்கே போய் படிக்கிறது, அந்த மாதிரி டவுட் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த என்சிஆர்டி புக்கில் வந்து அந்தந்த இதெல்லாம் சின்ன இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜியாகிரஃபி இந்த புக்கு தான். ஓகேவா? வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போது ஜியாகிரஃபி வந்து இந்த என்சிஆர்டி புக்கு. அதுக்கப்புறம் வேறு இதில் என்னென்னா இந்தியன் பாலிட்டி பார்த்தாச்சு. அதேமாரி நம்ம இதில் என்டிபிசி சிலபஸில் வந்து இன்னொன்று இருக்குது, ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு நான் என்ன புக்கு ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா எக்ஸாம் பண்டிட்டோட பிடிஎஃப். ஓகேவா? ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எக்ஸாம் பண்டிட்டோட பிடிஎஃப். எக்ஸாம் பண்டிட்டோட பிடிஎஃப் தான் நான் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் பார்த்தேன். எக்ஸாம் பண்டிட் பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்லே இருக்குது. நீங்கள் அதில் நம்ம டெலகிராம் சேனலில் உள்ளே போய்ட்டு ஃபைல்ஸில் பாருங்கள், அதிலே இருக்கும். ஓகேவா? எக்ஸாம் பண்டிட்டோட பிடிஎஃப்.
அதில் தான் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் படித்தேன். உங்களுக்கு நீங்கள் ஏஎல்பி படிக்கிறீங்க, ஜேஇ படிக்கிறீங்கன்னா இந்த அளவுலாம் படிக்க தேவையில்லை. சயின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க, ஹிஸ்ட்ரியை ஓரளவு பார்த்துட்டு மேக்ஸ் ரீசனிங் நல்லா இருந்தாலே நீங்கள் வந்து CBT 1 கிளியர் பண்ணிடலாம். CBT 2க்கு வந்து இது உங்களுக்கு தேவைப்படாது. ஓகேவா? நீங்கள் NTPC படிக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அளவு படிக்கணும். NTPCக்கு நீங்கள் NTPC படிச்சீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஏஎல்பி ஜேஇயோட CBT 1லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. அதேமாதிரி SSCயில் வரக்கூடிய ஜிகேலாம் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் NTPCயோட அடுத்த இது என்னென்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர். அது வந்து எக்ஸாம் பண்ணிட்டோட PDF. அதுலேயுமே இங்கே பாருங்கள், இது இவ்வளவு நான் எழுதி வச்சது, ஒரு டெஸ்ட் போடும்போது வர்றதெல்லாம் பார்த்து நான் எழுதி வச்சது இவ்வளவு. இப்படி நீங்கள் ஒரு PDF படிக்கிறீங்க அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வரக்கூடியதை அப்பப்போ நோட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? இதில் ஃபுல்லாகவே இருக்குது. டான்ஸ் இருக்குது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது இருக்குது. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு நமக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நம்ம படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த ஃபோட்டோவையும் டவுன்லோட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்தியன் சாந்தூர் இது யார் அப்படின்னா, இந்த இந்தியன் சாந்தூர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கக்கூடியது யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னே தெரியாமல் அது எப்படி இருக்கும், அது வந்து ஊதுறதா, இல்லைன்னா வந்து இப்படி கொட்டடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இதா, இல்லைன்னா வந்து பியானோ மாதிரியா, என்னன்னே தெரியாமல் இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பிரம்மையாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதை விட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே இதில் தான் படித்தேன். ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே இதில் தான் எக்ஸாம் பண்ணிட்டு PDF தான். ஓகேவா? ஃபெஸ்டிவல் மட்டும் வேறு ஒரு PDFலேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் அதையுமே இதிலே படித்தா கூட ஓகே தான். ஓகேவா? இப்போ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஃபுல்லாக எக்ஸாம் பண்ணிட்டு PDF. உங்களுக்கு வேறு புக் இது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புக்ஸ் அண்ட் ஆத்தர் வந்து நமக்கு அரியன் புக்கில் நல்லா இருக்குது. அரியன் புக்கில் லாஸ்ட் இருக்கும், ஜிகே இருக்கும். அதில் தான் புக்ஸ் அண்ட் ஆத்தர் வந்து நான் படிச்சிருக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்கனாமியில் நமக்கு அந்தளவு எக்கனாமியில் வரக்கூடிய அந்தளவு நல்லா தெரியாது எக்கனாமி. அதனால் சும்மா பேசிக்காக இருக்கக்கூடியது மட்டும் அரியன் புக்கில் பார்த்துட்டு போனேன். ஓகேவா? பேசிக்காக இருக்கிறதுனா அந்த 5 இயர் பிளானு, அதுக்கப்புறம் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அது எல்லாமே அரியன் புக்கில் தான் படித்தேன். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து இந்த அரியன் புக்கில் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரேஷனில் ஒரு கம்ப்யூட்டர் வந்திருக்கும். அதோட கம்ப்யூட்டரோட ஒரு ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய கீ அதெல்லாமே வந்து யூடியூப் வீடியோவில் ஜஸ்ட் பார்த்தது தான். கம்ப்யூட்டரும் அந்தளவு டீப்பாக படிக்கலை. எல்லாமே இந்த அரியன் புக்கில் இருக்கக்கூடியதான் பேசிக்காக பார்த்துட்டு போனது. நீங்கள் அரியன் இல்லைன்னா லூசன் புக்காக பார்த்துக்கலாம். அதேமாரி மற்ற இதில் என்ன டாப்பிக்கு, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒய்சிடியோட ப்ரீவியஸ் இயர் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் கேட்டக்கூடிய கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி வச்சு ஒய்சிடி புக்கில் இருக்கும். ஒய்சிடி புக்கில் ஸ்டாட்டிக் ஜிகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட புக் இருக்கும். அதிலிருந்து அந்த புக்கை ஃபுல்லாக எடுக்காமல் அதை டவுன்லோட் பண்ணி அதில் இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் மட்டும் அதிலேருந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் வந்து எதுனா லூசன் புக்கில் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் அதை மட்டும் பார்த்தா போதும் என்விரான்மெண்ட்டுக்கு. இப்போ நான் சொல்கிறத அப்படி கேட்டுட்டு போகாதீங்க, தயவு செய்து நோட் பண்ணிட்டு வாங்க. என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் அது மட்டும் பார்த்தா போதும், லூசன் புக்கு என்விரான்மெண்ட்டுக்கு. அதேமாதிரி இந்தியன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அது வந்து உங்களுக்கு நீங்கள் படித்த அந்த ஜியாகிரஃபி புக்லேயே இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு லூசன் புக்கில் பார்த்துக்கோங்க. அதேமாரி ஃபேமஸ் பர்சனாலிட்டி இதுவும் லூசன் புக்கில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு திட்டங்கள், அரசோட ஒரு திட்டங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அப்படியே சேர்த்துக்கிட வேண்டியதான். இவ்வளோதான். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து நிறையா எந்த புக்கு படிக்கலாம் நிறையா டவுட்டு எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருந்துச்சு. இப்போ NTPC CBT 1 எழுதுகிற வரைக்கும் இருந்துச்சு. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸுக்கு என்ன படிக்கிறேன் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எந்த புக்கு நல்லாயிருக்கும்னு ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன். இது நல்லாயிருக்கும், ஸ்பீடியோட இயர் புக் இது நல்லாயிருக்கும். டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் படித்தது வந்து பாரமர் PARMAR பாரமர்னு டெலகிராமில் அடிங்க. அவங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் படித்தேன். ஆனால் அதிலேருந்து வரவே இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் அது படித்தேன், அதில் வந்து பெருசாக அட்டன் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் என்னோட CBT 2க்கு வந்து இண்டோ லாக் டெலகிராம் சேனல் யூடியூப்பும் இருக்குது. அவங்களோட PDF வந்து நீங்கள் அவங்க டெலகிராம்லேயே இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகேவா? அதில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க.
இண்டோலாகோட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது இதோட பெட்டராக இருக்குன்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் இப்போ அட்டன் பண்ணுறதுலேருந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இண்டோலாக்லேயுமே வந்து படித்தா அவ்வளோத்துக்கு இப்போ 8 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 8மே போட முடியாது, ஆனால் ஓரளவு கொஸ்டின் போட முடியுது. ஓகேவா? இண்டோலாகு ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸ், இண்டோலாக் மந்த்லி, இது வந்து இயர்லி இருக்கக்கூடியது. ரெண்டுமே நல்லா இருக்குது. இப்போது அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து இண்டோலாகும் ஸ்பீடியும் பாருங்கள், ரொம்ப அதுவே ஓகே தான். ஆனால் நீங்கள் என்ன தான் படித்தாலும் தலைகுப்புற உருண்டாலும் 50 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து 50ல் 40லாம் அட்டன் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஓகேவா? இப்போ சிபிடி 1க்கு 40 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் 30 அட்டன் பண்ணுறதே பெரிய விஷயம். 30 அட்டன் பண்ணாலே ரொம்ப நல்ல அட்டம்ப்ட். ஓகேவா? அதனால நீங்கள் இதில் ரொம்ப ரிசர்ச் பண்ணுற மாதிரி ரொம்ப உள்ள இந்த ஜிகேக்குள்ளே போகவே கூடாது. ஓகேவா? முக்கியமானது எல்லாமே படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் படிக்க லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி எதெல்லாம் ரிவிஷன் பண்ண முடியுமோ அந்தளவு தான் பண்ணணும். ரொம்ப நான் சொன்ன மாதிரி அந்த ரிவருக்கு நான் போன மாதிரி ரொம்ப டீப்பாக போயிட்டு அதை எக்ஸாம் பண்ணுற முந்தினப்போ ரிவிஷனே பண்ண முடியாது, அதெல்லாம் அந்த மாதிரி போகக்கூடாது. ஓகேவா? அதேமாதிரி எந்த டாப்பிக்குமே ஃபுல்லாக விட்டுறக்கூடாது. இப்போ எனக்கு எக்கனாமி தெரியாது, ஆனாலும் எக்கனாமியில் 5 இயர் பிளானு, அந்த டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜிடிபினா என்ன, அதேமாதிரி கிராஸ் டொமஸ்டிக் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதேமாதிரி ஜிடிபி மாதிரி இன்னொன்று வரும் என்என்பி, அதில் ஒரு அப்ரிவேஷன் இருக்கும். அதெல்லாம் என்னென்னங்கிறது ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டு போயிருந்தேன். அதேமாதிரி நீங்கள் அதையாவது பார்த்துட்டு போயிருக்கணும். எதையுமே ஃபுல்லாக விட்டுறக்கூடாது, எந்த டாப்பிக்குமே விடக்கூடாது. உங்களுக்கு சயின்ஸ் தெரியலனா கூட சயின்ஸில் பேசிக்காக இருக்கக்கூடியது பார்த்துட்டு போயிடணும். இப்போ பயாலஜி ஒன்றுமே தெரியாதுன்னு அப்படியே போகக்கூடாது. பேசிக்காக இருக்கக்கூடிய டிசீஸு இல்லைனா வந்து வைட்டமின், இந்த மாதிரி அதில் முக்கியமான டாப்பிக்கை பார்த்துட்டு போகணும். 100% எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஜிகேல போடவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு 25, இப்போ சிபிடி 1ல் 25 எடுத்தாலே பெரிய விஷயம். 40க்கு 25 ஜிகே, மிச்சம் 60க்கு ஒரு 55 மேக்ஸ் ரீசனிங்கில் 55 கொஸ்டின் போட்டாலே ரொம்ப நல்ல அட்டம்ப்ட். 55னா எவ்வளோ ஆச்சுது? 55 + 5 60 + 20 80 மார்க்கு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சிபிடி 1. அதுமாரி சிபிடி 2லேயுமே அதேமாரி தான். சிபிடி 2ல் ஒரு 30 ஜிகேல 30 போட்டு மற்ற ஒரு 70ல் ஒரு மேக்ஸ் ரீசனிங் நல்லா அட்டன் பண்ணால் 65 போட்டுடலாம். ஒரு 60 போடுங்க, 60 + 30 90 மார்க்கு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர 50 கொஸ்டின் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப டீப்பாக நீங்கள் வந்து போகக்கூடாது. 40 கொஸ்டின் கேட்குறாங்களே அப்போ மேக்ஸ் ரீசனிங்கை விட இதுதான் முக்கியம் அப்படின்னு அதில் போகக்கூடாது. ஸ்டாட்டிக் ஜிகேல, இந்த ஜிகேல. ஓகேவா? பேசிக்காக இருக்கக்கூடிய இது எல்லாமே பார்த்துடணும். அதுக்கு நீங்கள் இந்த புக்கு, நான் சொன்ன புக்கே போதுமானது. ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு இதில் என்ன இருக்குது? அவ்வளோதான், ஜிகே இவ்வளோதான். அதே மாதிரி ஜிகே மொத்தமே இவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சில முக்கியமான டாபிக் எல்லாமே வந்து பிடிஎஃப் வச்சுருக்கிறேன். அதில் இருந்து அப்பப்போ நான் இப்போ டெஸ்ட் போடுறேன், அதில் இம்பார்ட்டன்ட் டேஸ் கேட்குறாங்க, அது தெரியல, அது தனியாக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதை மட்டும் பார்த்துக்கிறது. அதே மாதிரி இப்போது லாஸ்ட் வந்து 2019 நடந்த என்டிபிசியில் இந்த ஸ்ட்ரெயிட்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த 2 கடலுக்கு இடைப்பட்ட 2 நிலப்பகுதிக்கு இடைப்பட்ட அந்த கடல், அந்த இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டு, பார்க், இப்போது சுண்டா ஸ்ட்ரெயிட்னா என்ன, ட்ராஸ் ஸ்ட்ரெயிட்னா எந்த இதில் எந்த 2 நாட்டுக்கு இடையில் இருக்குது, பியரிங் ஸ்ட்ரெயிட்டு எந்த 2 நாட்டுக்கு இடையில் இருக்குது, மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து தனித்தனியாக எக்ஸாம் பண்ணி பிடிஎஃப்ல இருக்குது, அதில் வந்து டவுன்லோட் பண்ணி இப்போ இது பண்ணேன். ஆனால் இந்த என்டிபிசிலாம் அதை பற்றி அதை கேட்கவே இல்லை. ஓகேவா? இந்த மாதிரி சில முக்கியமானது, மற்ற இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு டாபிக் முக்கியமானது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நெட்டில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதில் தான் பார்க்குறது. அதுக்கப்புறம் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஓகே, இந்தியன் லிட்ரேச்சர், அது வந்து அரியன் புக்கில் பார்த்துக்கோங்க, புக்ஸ் அண்ட் ஆத்தர். அடுத்து வந்து மானுமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் இந்தியா, இது வந்து லூசன் புக்லேயே நல்லா இருக்குது. அதில் அட்லீஸ்ட் எல்லா மானுமெண்ட்ஸும் படிக்க முடியலனா கூட இப்போ கூட ஒரு இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னது, ஹவாய் மஹால் யார் கேட்டிருந்தா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஹவாயா சுவாயின்னு நினைக்கிறேன், சுவாய் மஹால் யார் கேட்டிருந்தா, அது வந்து ஜாய் பிரதாப் சிங்னு வரும். ஓகேவா? நீங்கள் வந்து அது நான் இப்போ படிக்கும்போது எனக்கு இப்படி சொல்ல வராது, ஆனால் நான் ஆப்ஷனை பார்த்தா போட்டுருவேன். ஏன்னா அது ஏதாவது கோடோட வச்சு லைட்டாக அப்படி பார்த்துட்டு போகிறது தான். ஓகேவா? மானுமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாம் படிக்க முடியலனா கூட யுனைடெட் ஹெரிட்டேஜ் சைட்டு, யுனைடெட் நேஷன் வந்து அங்கீகரித்த ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து இருக்கும், 44 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக இது பண்ணது வந்து மகாராஷ்டிராவோட மராத்தாவோட அந்த வார்
அவங்களோட கோட்டைகள் அதுதான் இப்போ வந்து லாஸ்ட்டாக இது பண்ணது. அதுக்கு முன்னாடி வந்து அசாமில் இருக்கக்கூடியது 43வது அசாமோட இந்த பிரமிடு மாதிரி அங்கே இருக்கும். அசாமில் இறந்தவங்கள புதைச்சி வச்சுருக்கிறது அது வந்து 43ஆக சேர்த்தது. இந்த 44ஆவது கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யுனைடெட் நேஷனல் ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்கக்கூடிய இந்த 44 மானுமெண்ட்ஸு இந்தியாவில் இருக்கக்கூடியதையாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். மற்றபடி மற்ற நிறைய இது இருக்குது. இப்போ ரெட் ஃபோர்ட் யார் கட்டுனா, ஹம்பி எங்கே இருக்குது, அது எந்த இதில் வந்து எந்த ரூலர் வந்து அந்த ஹம்பியில் இருக்கக்கூடிய மானுமெண்ட்ஸ் எல்லாம் கட்டினது, இந்த மாதிரியானதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்போம். ஹம்பி வந்து யுனைடெட் நேஷனல் ஹெரிட்டேஜ் சைட்லேயே இருக்கும். இந்த முக்கியமான மானுமெண்ட்ஸ் இப்போ வந்து தாஜ்மஹால் அது யார் கட்டினா, அது ஷாஜஹான் கட்டினது. ஆனால் அதோட ஆர்கிடெக்ட் யார். அதே மாதிரி ரெட் ஃபோர்ட்டு, அதேமாரி ஜம்மா மஸ்ஜித், நிறைய மஸ்ஜித் அங்கே இருக்கிறது. இந்த மாதிரியானது பார்த்துட்டு போகணும். அவுரங்கசீப்போட அந்த அவுரங்கசீப் கட்டின அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு இது கட்டிருப்பார் தாஜ்மஹால் மாதிரி, அது என்னது. இந்த மாதிரியான மானுமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அது வந்து லூசன் புக்லேயே இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு போயே ஆகணும். ஓகேவா, ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதுதான், அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் மேக்ஸ் ரீசனிங்கை பற்றி பார்க்கலாம்.